ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. எதிர்காலத்திலே கலியுகத்திலே தற்போது நடக்கின்ற சூழ்நிலையிலே காலச்சக்கரத்திலே நடைபெறுகின்ற பலவிதமான அதிர்ச்சி தரும் தகவல்கள் தினமும் பார்த்தால் பெண்களுக்கு என்று ஒரு தனி பிரச்சனையாக ஒரு சேனலே ஓடும் போல இருக்கு. அது பெரிய பழக்கமாக போய்கொண்டிருக்கிறது. இது 2000 வருடம் பிறந்ததற்கு பிறகு இப்படியெல்லாம் வரும் என்று ஞானபத்திர கிரந்தங்கள் கூறியது. அது அப்படி நிரூபணமாகும் அளவுக்கு வந்துவிட்டது. நிரூபணம் ஆகக்கூடாது, ஆக வேண்டாம் என்பது நம்முடைய வேண்டுதல். இதனால் என்ன கஷ்டம், மன கஷ்டம், அவமானம் எப்பொழுதோ இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக வழிபட வேண்டியது. ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் வழிபட வேண்டியது. பெண்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள், நடுத்தர வயோதிகள் யாராக இருந்தாலும் பாதுகாப்பு சக்திகள் நிறைந்த நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறுவதற்கு கைமேல் பலன் சொல்றோம் இல்லையோ, கேட்பதற்கு முன்பே அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான குழந்தை உள்ளம் கொண்ட வாராகி. இதை நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளுங்கள். உடனே ஒரே தடவை பண்ண வேண்டாம். நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் குங்குமத்தினால செய்யலாம். மஞ்சள், முழு மஞ்சள், விரலி மஞ்சளை வாழை நாரில் கோர்த்து இந்த மந்திரங்களை சொல்லி 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 அதை அப்படியே பூ தொடுக்கிற மாதிரி சரமாக தொடுத்து அருகில் உள்ள சப்த மாதர்களிலே வாராகி இருக்கின்றார். தனி சன்னதி 5 வாராகி உள்ள இடமும் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதில் சாத்தி வழிபட்டு அந்த மஞ்சளையே எல்லோருக்கும் கொடுப்பது விசேஷமானது. தயாராகுவோம். மீண்டும் இது விளக்கங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருவோம். இப்படி வாராகியை நீங்கள் குளித்து ஸ்நானம் செய்துவிட்டு பூஜையில் இறங்கி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்த நேரத்திலும் வாராகி நமக்கு பின்னாடியே பயணங்களில் வர வேண்டும். நிதானமாக ஒரு 10 சொல்லி நான் முடிக்கிறேன். அது 100 வரும்போது உங்களுக்கு தெரியும். நீங்களே எண்ணிக்கொள்ள வேண்டும். ஓம் ஐம் க்ளௌம் வராக வதனாயை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் வராஹையே நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் வாராஹையே நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் வரரூபிண்யை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் குரோடானனாயை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் கோலமுக்யை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் ஜகதாம்பாயை நமஹ. மீண்டும் ஓம் ஐம் க்ளௌம் ஜகதம்பாயை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் தருண்யை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் விஸ்வேஸ்வர்யை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் சங்கின்யை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் சர்க்கர்யை நமஹ. மீண்டும் சொல்கிறேன். ஓம் ஐம் க்ளௌம் சக்ரட்யை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் கட்க ஹேட ஹஸ்தாயை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் ஹல முச லதாரிண்யை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் வரதாபய ஹஸ்தாயை நமஹ. சேர்த்து சொல்லுங்க. ஓம் ஐம் க்ளௌம் வரதாபய ஹஸ்தாயை நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் பக்தானா அபயப்பிரதாயை நமஹ. ஓம் அதையே சொல்கிறேன். ஓம்
ஐம் க்ளௌம் பக்தாநாம அபயப்பிரதாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் இஷ்டார்த்தாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் கோரை நமக. ஓம் ஐம் க்ளௌம் கோரை நமக. அதை 2 தடவை சொல்லியிருக்கேன். ஓம் ஐம் க்ளௌம் மகாகோராயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் மகாமாயை நமக. ஓம் ஐம் மீண்டும் ஓம் ஐம் க்ளௌம் மகாமாயாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் வார்த்தாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் ஜகதீஸ்வர்யை நமக. ஓம் ஐம் க்ளௌம் அந்தே அந்தின்யை நமக. 21 நாமங்களை இப்பொழுது முதல் பகுதியாக கொடுத்துள்ளேன். இதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுவோம். 5 பாகமாக கொடுப்போம். அப்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். ஒரே தெரியாக சொல்கிறது எனக்கு ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் வாராகியை நீங்கள் தினமும், ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்குது, பார்த்துங்க, உங்களுக்கு தெரியும். எதிலும் யாரையும் நம்பக்கூடாது. தனிமையாக குழந்தைகளை, பச்சிளங்குழந்தைகளை, ஏன் 3 வயதிலிருந்து 15, 18 வயது வரையும் குழந்தைகளை உங்கள் இல்லத்தில் கூட நீங்கள் இருக்கும்போது கூட தனி அறையிலே, ரூமிலே வைத்து அவர்களை தனியாக விட்டு விடாதீர்கள். செல்போன் கொடுப்பதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். உங்கள் வேலையை பார்ப்பதற்காக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விடாதீர்கள். எந்த நிலையில் எப்படி அவர்கள் மாயையில் சிக்குவார்கள், யாரால் கவரப்படுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. கோச்சிக்கொள்ளாதீர்கள், கோபித்து கொள்ளாதீர்கள். நாம் எதற்காக நீங்கள் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்களோ, குழந்தைகளுக்காக படிச்சிங்க, பாடுபடுறீங்க, கல்யாணம் ஆச்சு, வேலைக்கு போகிறீங்க, ஓடி ஓடி கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய குழந்தைகள் அதுக்கு நல்லா இருக்குன்னு தானே பாடுபடுறீங்க. அப்படி இருக்கும்போது அதனுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்கள் தேவையான பாதுகாப்பு, இறை பாதுகாப்பை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா இல்லையா? அம்மாவுக்கு உதவி பண்ணு, ஒடியா கொஞ்சோண்டு அதை எடுத்து கொடு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அப்பாவுக்கு உதவி பண்ணு. டேடி மம்மி என்றெல்லாம் பேசக்கூடாது. மம்மி என்றால் கோச்சிக்காதீங்க. உயிருடன் இல்லாதவளே மம்மின்னு சொல்லுவாங்க, எய்ப்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சொல்ல விடாதீங்க. நம்முடைய மறை, நம்முடைய இது இருக்குது, அம்மானு தான் பசுமாடு கத்துது, அது மாதிரி சொல்லுங்கள். குழந்தைகளை அதுக்கு தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல, குங்கும அர்ச்சனையை சொல்லி கொடுங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், உடனே ஒரு கதை விடுவாங்க, என்னால் என்ன பண்ண முடியும்? மனசுனால எல்லாமே பண்ணலாம். ஏன் என்னென்னமோ வாங்கி வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகிறோம், குங்குமம் வாங்கிட்டு போகிறது என்ன கஷ்டம்? குங்குமம் போட்டு இன்னும் பல பேர் மிக மிக ஒரு துளியோடு கடுகளவு வைக்கிறாங்க. வேதனை தருகின்றது. ஒன்று வச்சுங்கோ, அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக நாம் பொட்டு வைப்பது தவறு. நம்மளெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆனவங்க மாதிரி தெரியக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கற்பனையை நினைப்பதாக தோன்றுகிறது. தவறு இருந்தால் மன்னிக்கவும். அப்படியெல்லாம் இருக்காதீங்க. உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு எதிர் சக்திகளை, இந்த வாராகிக்கு நீங்கள் செய்கின்ற சுத்தமான குங்குமத்தை நீங்கள் நெற்றில் இட்டு சென்று கையில் ஒரு பொட்டலமாக எடுத்துகிட்டு போனால் தவறானவர்கள் நெருங்க முடியாது. சுட்டு எரித்து விடுவாள் தாயார். அதனால் நம்பிக்கை எல்லாவற்றையும் சாதிக்கும். நம்ம ரயில் டிக்கெட் எடுத்திருக்கோம், ஏரோப்ளேனுக்கு எடுத்திருக்கோம், நம்பிக்கையில் தானே எடுத்திருக்கோம். போய் இறங்குறோமா இல்லையா, போயிட்டு வரோமா இல்லையா? அதை விட அதீத சக்தி கொண்டது நமக்கு தெரியாத எத்தனையோ கோடி தேவதைகள் நம்மை சுற்றி கொண்டே இருக்கின்றது. அதனால் 21 நாமாவளி சொல்லிவிட்டோம். மீண்டும் 22 ஆரம்பிப்போம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகுங்கள். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளால் நான் சொல்லலாம்.